நமஸ்தே. இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் பிராத்மிக் பாட்டிய புஸ்தக் அப்படின்ற இந்த புக்கில் உள்ள பாக் 1 போதினி, இந்த போதினி பார்ட்டில் நாம் 15th லெசன் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நாம் 15th லெசன் பார்ப்போம். பாட் 15 லெசன் 15 முஜ்கோ தும்கோ சாஹியே சிர்ஃப். அதாவது இதெல்லாம் என்ன மீனிங், இதை எப்படி நாம் பயன்படுத்தணும் அப்படின்னு பார்க்க போகிறோம். முஜ்கோ அப்படின்னா எனக்கு, தும்கோ அப்படின்னா உனக்கு, உன்னை, அதுக்கும் கூட தும்கோ வரும். முஜ்கோ என்னை, எனக்கு. சாஹியே வேண்டும், வாண்ட். சிர்ஃப் ஒன்லி மட்டும். இப்போ இந்த வேர்ட்ஸ் எல்லாம் எப்படி நாம் பயன்படுத்தணும் அப்படின்னு பார்ப்போம். ய ஹமாரா கர் ஹே, இது நம்முடைய வீடு, இது எங்களுடைய வீடு. ஹமாரா அப்படின்னா நம்முடைய, எங்களுடைய அப்படின்னு அர்த்தம். இது நம்முடைய வீடு இல்லை எங்களுடைய வீடு. இஸ்மே இதில் 6 கம்ரே ஹே, இதில் 6 அறைகள், இதில் 6 ரூம்ஸ் இருக்கின்றன. ய படா கமரா ஹே, இது பெரிய ரூம். ய பிதாஜி கா கமரா ஹே, இது அப்பாவுடைய ரூம். பிதாஜி இஸ்மே படுத்தே லிக்குதே ஹே, அப்பா இதில் படிக்க எழுத செய்வாங்க. மேரே பாய் கே லியே ஏக் அலக் கமரா ஹே, என்னுடைய பிரதர் அதாவது சகோதரனுக்காக, கே லியேனா காக அப்படின்னு அர்த்தம். ஏக் அலக் ஒரு தனி, செப்பரேட், கமரா அப்படின்னா ரூம், ஒரு தனி அறை இருக்கிறது. வஹ் சோட்டா கமரா மேரா ஹே, அந்த சிறிய அறை என்னுடையது. மேரா என்னுடையது. மேரா சோட்டா பாய் பி உஸ்மே படுத்தா லிக்குதா ஹே, மேரா சோட்டா என்னுடைய சிறிய, அதாவது சோட்டா பாயி அப்படின்னாக்க தம்பி அப்படின்னு அர்த்தம். அனுஜ்னாலும் தம்பி தான், சோட்டா பாயினா தம்பி, படா பாயினா அண்ணன். சரிங்களா? என்னுடைய தம்பியும் கூட உஸ்மே அதில், படுத்தா லிக்குதா ஹே படிக்க எழுத செய்வான். ஹமாரே கர் கே பீச்சே ஏக் சுந்தர் பகிச்சா ஹே, எங்களுடைய வீட்டிற்கு பின்னாடி, பீச்சேனாக்க பேக் சைட், பின்னாடி, ஏக் சுந்தர் பகிச்சா ஹே ஒரு அழகிய தோட்டம் இருக்கிறது. பகிச்சா அப்படின்னா கார்டன். உஸ்மே கை பேடு ஹே, அதில் நிறைய செடிகள், மரங்கள் இருக்கின்றன. பேடு அப்படின்னா ட்ரீஸ் அப்படின்னு அர்த்தம். ட்ரீஸ் ரெண்டுக்குமே பேடு தான். உஸ்மே அதில், கை அப்படின்னாக்க மெனி நிறைய அப்படின்னு அர்த்தம். நிறைய ட்ரீஸு இருக்கின்றன. குச் ஆம் கே பேடு ஹே, கொஞ்சம் மாமரங்கள் இருக்கின்றன. ஆம் அப்படின்னாக்க மேங்கோ. குச் அம்ரூத் கே பேடு ஹே, கொஞ்சம் கொய்யா மரங்களும் இருக்கின்றன. ஏக் கடுகல் கா பேடு பி ஹே, ஒரு ஜாக் ஃப்ரூட், கடுகல் அப்படின்னா பலா அப்படின்னு அர்த்தம், பலாப்பழம்னு அர்த்தம். சரிங்களா? ஏக் கடுகல் கா பேடு பி ஹே, ஒரு பலா மரமும் கூட இருக்கு. பகிச்சே மே ஃபூல் கே பௌதே பி ஹே, தோட்டத்தில் ஃபூல் கே பௌதே பூச்செடிகளும் கூட இருக்கின்றன. ஃபூல் அப்படின்னா ஃப்ளவர்ஸ்னு அர்த்தம். பௌதானா பிளான்ட்டு, பௌதேனா பிளான்ஸ், செடிகள் அப்படின்னு அர்த்தம். குச் ஃபூல் லால் ஹே, கொஞ்சம் பூக்கள் ரெட் கலர்லையும், குச் பீலே ஹே, கொஞ்சம் எல்லோ கலர், பீலேனா எல்லோ மஞ்சள், கொஞ்சம் எல்லோ கலர்லையும் இருக்கின்றன. और कुछ सफ़ेद भी हैं, அப்புறம் கொஞ்சம் ஒயிட் பூக்களும் கூட, ஒயிட் கலர்ஸ்லையும் கூட இருக்கின்றன. சஃபேத்னா ஒயிட், குச் அப்படின்னா ஃபியூ, சில அப்படின்னு அர்த்தம். ஹம் ஃபல் காத்தே ஹே, நாங்கள் ஃப்ரூட்ஸு சாப்பிடுகிறோம். और कुछ फल मित्रों को भी देते हैं, கொஞ்சம் ஃப்ரூட்ஸை ஃப்ரெண்ட்ஸுக்கும் நாங்கள் கொடுக்குறோம். மித்ரோங்னா ஃப்ரெண்ட்ஸு, தேத்தேனா கிவன், கொடுக்கறது. முझे கடுகல் பஹூத் பசந்த் ஹே, எனக்கு பலாப்பழம் ரொம்ப பிடிக்கும். பஹூத் அப்படின்னாக்கா மிகவும், ரொம்ப. பசந்த் அப்படின்னா லைக் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? எனக்கு பலாப்பழம் ரொம்ப பிடிக்கும். பிதாஜிக்கோ ஆம் பஹூத் பசந்த் ஹே, அப்பாவுக்கு மேங்கோ அதாவது மாம்பழம் ரொம்ப பிடிக்கும். பிதாஜி ஆப் ஆம் லீஜியே, அப்பா நீங்கள் மேங்கோ எடுத்துக்கோங்க. ஆப் தோடா தூத் பி லீஜியே, நீங்கள் தோடா தூத் கொஞ்சம் பாலும் கூட எடுத்துக்கோங்க. லீஜியே அப்படின்னா ரெஸ்பெக்ட், எடுத்துக்கோங்க அப்படின்னு அர்த்தம். நஹி ஆஜ் முझे ஃபல் நஹி சாஹியே, இல்லை
ஆஜ் இன்று முஜே எனக்கு ஃப்ரூட்ஸ் ஃபல் அப்படின்னா ஃப்ரூட்ஸு நஹி சாகியே சாகியேனா வேண்டும் வாண்ட் நஹி சாகியே அப்படின்னாக்க வேண்டாம் நோ நீட் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா சாகியேனா வேண்டும் நஹி சாகியேனா வேண்டாம் அப்படின்னு அர்த்தம் முஜே சிர்ஃப் தூத் சாகியே எனக்கு பால் மட்டும் வேண்டும் பாருங்கள் இந்த சிர்ஃபுங்கிறது முன்னாடி வந்துருச்சு நம்ம தமிழில் நம்ம வந்து பால் மட்டும் அப்படிங்கிறது பாலுக்கு பின்னாடி போடுவோம் மட்டுங்கிறத ஆனால் ஹிந்தியில் வந்து நம்மளுக்கு மட்டுங்கிறது முன்னாடி வந்துடும் சிர்ஃப் தூத் பால் மட்டும் வேண்டும் சரிங்களா அந்த சிர்ஃபுங்கிறது முன்னாடி வந்துடும் கியா ஆப் சிர்ஃப் தூத் லேங்கே உங்களுக்கு பால் மட்டும் நீங்கள் எடுத்துக்கிறீங்களா கியா ஆப் நீங்கள் சிர்ஃப் தூத் லேங்கே பால் மட்டும் எடுத்துக்கிறீங்களா லேங்கே அப்படின்னா எடுத்துக்கங்கன்னு அர்த்தம் கியா அப்படிங்கிறதுனால இங்கே கொஷின் வேர்டு நீங்கள் பால் மட்டும் எடுத்துக்கிறீங்களா அப்படின்னு அர்த்தம் மே ஆஜ் சிர்ஃப் தூத் லூங்கா ஆமாம் நான் இன்னைக்கு பால் மட்டும் எடுத்துக்கிறேன் லூங்கா அப்படின்னா எடுத்துக்கிறேன் பிதாஜி முஜுக்கோ ஏக் நயி கிதாபு சாகியே அப்பா எனக்கு ஒரு நியூ புக்கு அதாவது புதிய புக்கு எனக்கு வேண்டும் நயி கிதாப் புதிய புத்தகம் வேண்டும் சாகியே அச்சா நல்லது தும்கோ ஏக்கு அச்சி கிதாபு தேத்தாகும் உனக்கு ஒரு நல்ல புக்கு தருகிறேன் தேத்தாகும் தருகிறேன் ஆப் கோவிந்த் கோபி நயி கிதாபு தீஜியே நீங்கள் கோவிந்துக்கு கூட நயி கிதாப் புதிய புத்தகம் கொடுங்க தாருங்கள் தீஜியன்னா கொடுங்கள் அப்படின்னு அர்த்தம் அச்சா தும்கோ தோ கிதாபே தேத்தாகும் நல்லது உனக்கு 2 புத்தகங்கள் தருகிறேன் ஏக் கிதாபு தும் லோ ஏக் கோவிந்துக்கோ தோ ஒரு புத்தகத்தை நீ எடுத்துக்கோ ஒரு புத்தகத்தை கோவிந்துக்கு கொடு பிதாஜி ஹமே கலமேம் பி சாகியே அப்பா எங்களுக்கு கலமேம் பேனாக்கள் கூட வேண்டும் கலம் கல் தூங்கா பேனா நாளை தருகிறேன் ஆஜ் சிர்ஃப் கிதாபே தூங்கா இன்றைக்கு புக்கு அதாவது புக்ஸ் மட்டும் தரேன் மோகன் தும்கோ கவுன் ஹிந்தி சிக்காத்தே ஹே மோகன் உனக்கு யார் ஹிந்தி கற்றுத்தராங்க சிக்காத்தே அப்படின்னா கற்றுத்தருவது முஜே மாஸ்டர் ராஜன் ஹிந்தி சிக்காத்தே ஹே எனக்கு மாஸ்டர் ராஜன் ஹிந்தி கற்றுத்தராங்க ஹிந்தி சீக்கனே கே லியே தூ கஹா ஜாத்தே ஹோ ஹிந்தி கற்பதற்காக நீ எங்கே போகிறாய் மே ரோஸ் ஷாம் கோ மாஸ்டர் கே கர் ஜாத்தா ஹூம் நான் தினமும் அதாவது சாயங்காலம் ஈவினிங் நான் தினமும் மாலையில் மாஸ்டர் கே கர் ஜாத்தா ஹூம் மாஸ்டரோட வீட்டுக்கு போகிறேன் வஹா மே சிர்ஃப் ஹிந்தி சீக்தா ஹூம் அங்கே நான் ஹிந்தி மட்டும் கற்றுக்கொள்கிறேன் சிர்ஃப் ஹிந்தி அப்படின்னா என்னது ஹிந்தி மட்டும் கற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு அர்த்தம் இப்போ இந்த லெசன்லேருந்து வரக்கூடிய கொஷின் ஆன்சர்ஸ் பார்ப்போம் அபியாஸ் ஏக் வாக்கியமே உத்தர் தீஜியே அதாவது ஒரு வாக்கியத்தில் விடை எழுதுங்க இஸ் கர்மே கித்தனே கம்ரே ஹே இந்த வீட்டில் எத்தனை அறைகள் இருக்கின்றன கித்தனேங்கிறத நீங்கள் அண்டர்லைன் பண்ணிவிட்டு இந்த வேர்டு எடுத்துடணும் எத்தனைங்கிறத இங்கே கொஷின் வேர்டு இஸ் கர்மே ச கம்ரே ஹே இந்த வீட்டில் 6 அறைகள் இருக்கின்றன ச அப்படிங்கிறத நம்ம கித்தனேக்கு பதிலாக நம்ம போட போகிறோம் ஆப்கே கர் கே பீச்சே கியா ஹே உங்களுடைய வீட்டுக்கு பின்னாடி என்ன இருக்குது கியா அதை நாம் தூக்கிடணும் இங்கே ஆப்புங்கிறது அதாவது உங்களுடைய அப்படிங்கிறத நம்ம எங்களுடையன்னு மாற்றிக்கணும் ஹமாரே घर के पीछे एक सुंदर बगीचा है எங்களோட வீட்டுக்கு பின்னாடி ஒரு அழகிய தோட்டம் இருக்கிறது இங்கே ஆப்கேங்கிறதுக்கு பதிலாக ஹமாரே உங்களுடையங்கிறதுக்கு பதிலாக எங்களுடைய கர்கே பீச்சே அப்படியே வந்துடும் ஏக் சுந்தர் பகீச்சா ஹே அதை நாம் எழுத போகிறோம் மோகன் தும்கோ கौन ஹிந்தி சிக்காத்தே ஹே மோகன் உனக்கு யார் ஹிந்தி கற்றுத்தராங்க முஜே மோகன் சொல்கிறான் முஜே எனக்கு மாஸ்டர் ராஜன் ஹிந்தி சிக்காத்தே ஹே மாஸ்டர் ராஜன் ஹிந்தி கற்றுத்தருகிறார் அவ்வளோதான் இந்த லெசனில் 3 கொஷின்ஸ் நம்ம பார்த்தாச்சு நீங்கள் புரிஞ்சு படிங்க மீனிங்ஸ் உங்களுக்கு மேலே கொடுத்துருக்காங்க அதையும் நீங்கள் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தன்யவாத்